வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் விஸ்கி வச்சு ஒரு ஸ்மூத்தான காக்டெயில் ஒன்று பண்ண போகிறோம். அதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு சைட் ஸ்நாக்ஸை வந்து இதுக்காக ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. இந்த கிராஃப்ட் விஸ்கியை நம்ம கோட்டோட ஐஸ் வச்சு நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஆட்டோட கண்ணில் ஒரு சூப்பரான சைட் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். நார்மல் விஸ்கிக்கும் கிராஃப்ட் விஸ்கிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது நண்பா. அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் விஸ்கி வந்து ரொம்ப லிமிட்டான பேட்சஸில் செய்வாங்க. ஸோ அட்மோஸ்ட் கேர் வந்து ஒவ்வொரு பாட்டில் மேக் பண்ணுறதுல இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டேஸ்ட்டும் வந்து மாறுபடுங்க. சரி வாங்க, இதோட சைட் ஸ்நாக்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா காக்டெயில் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாங்க. ராயல் ரத்தம்போர் விஸ்கி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ரொம்ப ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான விஸ்கிங்க. ஸோ இதுக்கு வந்து காக்டெயில் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்மூத்தான காக்டெயில் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. $60 ml விஸ்கி போர் பண்ணிக்கலாங்க. கோக்கை வச்சு டாப் அப் பண்ணிக்கலாங்க. லைம் ஜூஸ் வந்து ஒரு 2 to 3 drops போர் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமான அண்ட் ப்ரோட்டீன் அதிகமான கோட்டோட ஐ ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணிடலாங்களா? சியர்ஸ். ஸோ இந்த ஸ்மூத்தான காக்டெயிலுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சைட் ஸ்நாக்ஸ்ன்னு இதை சொல்லலாங்க. ப்ளஸ் அதுவும் அதே மாதிரி ரொம்ப சத்தும் இருக்குது இதில். ஸோ லெஸ் ஆயில் போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்ஸும் இருக்குது. ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு குக் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ்.